வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 26/7/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயலாகும், அதற்கு தேவையும் இல்லை என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். இச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வெளியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் வேப்பம் சுக்கிலம் நோக்கினீர் அபான வாய்வு நுவல் சுவாசத்தோடீரேல் தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தன் தான் அடைக்கிறானே என்று சுவாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் சுவாமிஜி நாள்காட்டி வரிகள்ல சொன்னவாறு ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயலாகும், அதற்கு தேவையும் இல்லை. தேவையை ஒட்டிய ஆசைகளை எல்லாம் நாம நிறைவேற்றி தான் வாழணும். அதற்கு முரணான எண்ணங்கள் தோன்றுவதுதான் பேராசை. அந்த பேராசை தான் சினம், கடும்பற்றி, முறையற்ற பால்கவற்றி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக மாறி 5 பெரும் பழிச்செயல்களாக பொய், கொலை, களவு, சூது, பாலொழுக்க தவறு என்ற 5 பெரும் பழிச்செயல்களாக இந்த பூமியில பரவி நிற்குது. இதை புரிந்து கொள்ளணும். கிருஷ்ண பரமாத்மாவிடம் அர்ஜுனன் கேட்கிறான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று கேட்கும்போது அதுதான் பேராசை என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அதேபோல சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொன்னாங்களே சாமிஜி என்று சொல்லி நாம கேட்கும்போது அதற்கு சொல்லுவாங்க, முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசையை தான் புத்தர் வேணான்னு சொல்லி சொன்னாங்க. தேவையை ஒட்டி நாம நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அனைத்து ஆசைகளையும் நாம் நிறைவேற்றி தான் வாழணும். கண்ணதாசன் ரொம்ப வாழ்க்கையில சிரமப்பட்டு கொண்டிருந்த காலத்துல அவர் சொல்லுவாரு, ஒரு 50 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சா பரவாயில்ல, நம்ம வாழ்க்கைய நம்ம நல்லா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வாழலாம் என்று அவர் நினைக்கும் போது அதே 100 ரூபாய் அளவுக்கு சம்பளம் மாறுது. அப்புறம் அது 500 ரூபாய் ஆகணும்னு நினைக்குது மனசு. அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 5000. ஒரு காலகட்டத்துல ஏன் இந்த நோட்டை நாமே அடிச்சா என்னங்கிற அளவுக்கு அந்த பேராசை போயிடும் என்று கண்ணதாசன் சொல்லி சொல்றாங்க. நாம வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது, இதை உணர்வீர். ஆனா அளவுக்கு மீறி நமக்கு மண்ணா இருந்தாலும் அதே போல பொன் பொருளாக இருந்தாலும் நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்காது. நம்ம வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டுதான் வாழணும். ஒரு விவசாயி அவர்களுக்கு தேவையான அளவுக்கு விவசாய நிலமும் வசிக்கிறதுக்கு ஒரு வீடும், அந்த தானியங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அது பாதுகாக்க ஒரு குடோன், இது மட்டும் அந்த விவசாயிக்கு போதுமான ஒன்று. அதன் பிறகு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று தேவையை மீறி நாம சேர்க்கிறது தான், அதுதான் பேராசை. ஒரு வியாபாரி இருக்காங்க, ஒரு தொழில் செய்யறாங்க, நல்ல மெயின்ல அவங்களுக்கு தேவையான ஒரு இடம், அதை ஒட்டியே ஒரு குடோனை, அவங்க தங்கியிருக்கக்கூடிய இல்லம், எல்லாமே 3 ஒன்றாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வியாபாரி சிறப்பாக வாழலாம். அப்ப அந்த வாழ்க்கையில எந்த சிரமம் இல்லாம தினந்தோறும் அவங்களுடைய அன்றாட பணிகளை மிக எளிமையாக செய்யலாம். ஒன்னொன்னு தனித்தனியாக இருந்தா கூட அதுவே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும்.
அப்போ அது போல வாழ்க்கையில நாம பெண் துணை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதற்கொண்டு நம்முடைய இறுதி காலம் வரையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டி, அம்மா, சகோதரி, மனைவி, பேர குழந்தைங்க, கொள்ளு பேர குழந்தைங்க இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. சாமிஜி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றாரு? ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயலாகும். அதற்கு தேவையும் இல்லை. நாம வாழும் காலம் வரையிலும் மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வாய் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க. இதை புரிந்து கொண்டு ஆசையை சீரமைத்து தேவையை ஒட்டி வரக்கூடிய அந்த 14 ஆசைகள்னு சொல்றோம். தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோட இருமல், வாந்தி, தாக்கிலும், பசி, கொட்டாய், தலைமலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கி நீர், அபான வாய்வு, நுவல், சுவாசத்தோடீரேல். இந்த 14 தேவைகள் 3 என்று சாமிஜி சொல்லுவாங்க. பசிதாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு வெளியேற்றும். இத தேவையை ஒட்டி அளவு முறை காத்து வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். அளவு முறை மீறும் போது அதுவே துன்பம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.